ஜோதிட சாஸ்திரத்தின்படி லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த பிறவியில் அனுபவிக்கும் எதிர்பாராத நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு அவனுடைய முற்பிறவி நற்செயல்களே காரணமாகின்றன. அந்த புண்ணிய கணக்கை விவரிக்கும் இடமே இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் ஒருவருடைய புத்திரஸ்தானம் என்றும் போற்றப்படுகிறது. ஏனெனில் ஒருவரின் வம்சத்தை வளர்க்கும் பிள்ளை செல்வம் மற்றும் அவர்களின் அறிவுத்திறனை இந்த இடமே தீர்மானிக்கிறது. ஜாதகத்தில் 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் அந்த நபர் மிகுந்த புத்திசாலித்தனமாகவும் கலை மற்றும் இலக்கிய துறையில் சிறந்த வல்லுநராகவும் திகழ்வார். ஆன்மீக ரீதியில் இது மந்திர சித்தி மற்றும் குலதெய்வ அருளை குறிப்பதால் எத்தகைய இக்கட்டான சூழலிலும் ஒருவரை தெய்வீக கவசமாக இருந்து காப்பது இந்த இடத்தின் பலமே ஆகும். ஒருவரின் தீர்க்க தரிசனமும் சரியான முடிவெடுக்கும் திறனும் இந்த இடத்தின் கிரகங்களின் நிலைகள் பொறுத்தே அமைகின்றன. வாழ்க்கையில் ஒருவர் எதிர்பாராத புகழை அடைவாரா அல்லது லாட்டரி, ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் திடீர் பணக்காரர் ஆவாரா என்ற ரகசியம் இந்த 5ஆம் இடத்தில் ஒளிந்திருக்கிறது. இதனை அதிர்ஷ்டஸ்தானம் என்றும் அழைப்பார்கள். ஏனெனில் உழைப்பின்றி வரும் சொத்துக்கள் மற்றும் உயர் பதவிகளுக்கு இந்த இடத்தின் கிரக நிலைகளே அடிப்படையாகும். 5ஆம் இடம் வலுப்பெறும் போது ஒருவருக்கு குலதெய்வத்தின் பூரண அருள் கிடைப்பதோடு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் லாபகரமானதாக அமையும். மாறாக இந்த இடத்தில் பாப கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினால் புத்திர தோஷம் மற்றும் தவறான முடிவுகளால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இதன் சக்தியை அதிகரிக்க குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்வதும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவதும் மிக சிறந்த பரிகாரங்களாகும். எவர் ஒருவர் தன் முன்னோர்களை மதித்து நடக்கிறாரோ அவருக்கு இந்த புண்ணியஸ்தானம் வலிமையடைந்து அவருடைய சந்ததியினருக்கும் நற்பலன்களை அளித்தரும். மொத்தத்தில் ஒருவரின் பிறவி பயனை அடைவதற்கும் வறுமையில்லாத நல்வாழ்வு வாழ்வதற்கும் இந்த 5ஆம் இடம் ஒரு அட்சய பாத்திரம் ஆகும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.